வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சுக்கலாம். செஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதும் நம்ம வீட்டில் இருக்க நட்ஸு கொஞ்சம் பாதாம் முந்திரி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பொன்னிறமாக ஃப்ரை ஆனோன்னு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதிலேயே துருவின 1 கப் ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலேயே கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெல்லம் கரையிற வரைக்கும். நல்லா கரைஞ்சி தேங்காவோட கலந்துருச்சு. இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். செஞ்சுக்கிடுவோம். அடுப்பில் அதே பேன் வச்சுருக்கேன். 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சுகர் மெல்ட் ஆகி கொதிக்கட்டும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் போதும். நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டிக்கியாகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம்.
நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த தேங்காய் ஸ்டஃபிங்கில் நம்ம நட்ஸை போட்டு கலந்துக்கலாம். கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிடுவோம். இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாதிரி வட்டமாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இதை எப்படியே மடித்து விட்டுறலாம். இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம செஞ்சதை இதில் பொரிச்சு எடுத்துடலாம். சிம்மில் வச்சு மெதுவாக பொரிச்சு எடுப்போம். பக்கம் வெந்துருச்சு, இதை திருப்பி விட்டுறலாம். இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சதை இந்த ஜீராவில் போட்டு முக்கி எடுத்துக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரம் முங்கி இருந்தால் போதும். சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தயாராகிருச்சு. ரொம்பவே ஜூஸியாக, உள்ளுக்குள்ளேயும் ஸ்வீட்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.